15 நாட்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்குகள் சேகரிப்பதற்காக சென்றிருந்தேன். ஹைதராபாத், செகுந்தராபாத் 2 தொகுதியும் தனி கவனம் செலுத்த சொல்லப்பட்டிருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் நான் ஒரு 9 பாராளுமன்ற தொகுதிகளுக்கு போனேன். இப்ப இங்கெல்லாம் என்னமோ ஃபேஸுக்கும் கடைசி ஃபேஸ் வர வர பாஜகவுக்கு குறைஞ்சிட்டு வருது, எல்லாரும் பதற்றத்தில் இருக்காங்கன்னு ஒரு மாய தோற்றத்தை எதிர்கட்சிகள் ஏற்படுத்துகிறார்கள். அப்படி கிடையாது. ஃபேஸ் வர 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 பாரதிய ஜனதா கட்சிக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இடங்கள் அதிகரிக்கின்ற வாய்ப்பு தான் இருக்குது. ஏனென்றால் மக்கள் இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். கெஜ்ரிவால் மோடி அவர்கள் மற்றவர்களை ஒழிச்சிருவாருன்னு சொன்னாரு. ஆனா அவங்க வீட்டுல அவங்க பாராளுமன்ற உறுப்பினர் அடிக்கப்பட்டு இருக்கிறார், துன்புறுத்தப்பட்டு இருக்கிறார். அவர் கொஞ்ச நேரத்துக்கு அவர் எங்க இருக்கிறாருன்னே தெரியல. ஆனா பெண்களை பற்றி, பெண்களின் உரிமையை பற்றி இங்க உள்ள எந்த அரசியல் கட்சியும், திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் உட்பட வாயே திறக்கலனா அப்ப பெண்களுக்கு ஏற்படுகின்ற கொடுமை இவங்களுக்கு செலக்டிவ். யார் பெண்களுக்கு கொடுமை செய்கிறா, யார் பெண்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், மற்றவங்க யாராவது செஞ்சாங்கன்னா அதுல உண்மை இருக்கா இல்லையா அப்படின்னு கூட பார்க்காம இவர்கள் கண்டனம் தெரிவிப்பார்கள். ஆனால் பெண்கள் எந்த பகுதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக நிற்போம். அதனால்தான் சவுக்கு சங்கர் சிறையில தாக்கப்பட்டா கூட அவர் பெண்களை பற்றி பேசியது மிக மிக தவறு. பெண் காவலர்களை பார்க்கும் போதாவது அவர்களுக்கு இப்படிப்பட்ட பெண்கள் எவ்வளவு தியாகம் செய்து கொண்டு நமது தொழிலை செய்து கொண்டு இருக்கிறார், அவர்களை பற்றி அப்படி பேசலாமா அப்படின்னு அவருக்கு தோன்ற வேண்டும். ஆனா அதே நேரத்துல வன்முறையை கையில் எடுக்க கூடாது. யாரா இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும். அதே மாதிரி ஆம் ஆத்மியை சார்ந்த பெண் எம்பி தாக்கப்பட்ட போது யாருமே குரல் கொடுக்கல. அகிலேஷ் யாதவ் கேட்ட இது ஒரு சாதாரண சம்பவம் அப்படின்னு சொல்றாங்க. பிஜேபி அதை கையில் எடுத்ததுனாலதான் இன்னைக்கு ஆம் ஆத்மி அதை தீவிரமாக பரிசீலித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிஜேபி அதை கையில எடுக்கலன்னா ஆம் ஆத்மி அந்த அம்மாவை அப்படியே விட்டுருவாங்க. ஆக கெஜ்ரிவால் சொல்றாரு, நான் சிறைக்கு போகாம இருக்கணும்னா எனக்கு ஓட்டு போடுங்க. மோடி என்ன சொல்றாரு, இந்த நாடு முன்னேற வேண்டும் என்றால் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரு. ஆக இதுதான் அந்த இந்தி கூட்டணிக்கும் அவங்களுக்குள்ள வித்தியாசம். இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் மாநிலத்தை தாண்டி எங்கேயும் பிரச்சாரத்துக்கு போக முடியலையே. உதயநிதிய வெளிநாட்டுக்கே அமுச்சு விட்டாங்க. ஏன்னா இவங்க போனா இங்க என்ன எதிர்மறை கருத்துக்கள், எப்படி அவங்க தேசியத்துக்கு எதிரான கருத்துக்களை பரப்ப விட்டு கொண்டிருந்தார்கள் என்று இந்தியாவில் உள்ள எல்லா மக்களுக்கும் தெரியும். அதே மாதிரி இன்னைக்கு ஏதோ ஃபேஸ் ஏற ஏற ஃபேஸ் வர வர வர, அதாவது இந்த பகுதி வர வர ஏதோ பாஜகவுக்கு குறையிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். அப்படி கிடையாது. இன்னும் சொல்ல போனா பாஜக பலமாக இருக்கின்ற இடங்களில் இன்னும் கூடுதல் பலம் பெறும், பலவீனமாக இருந்த இடத்தில் கூடுதல் பலத்தை பெறும். இதுதான் எங்களோட. அதனால்தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ரொம்ப கான்பிடென்டா 2047 தான் எனது நோக்கம், இலக்கு. நாடு முன்னேறி வருகிறது. முதல்லாம் 3.5 கிலோமீட்டருக்கு ஒரு நாளைக்கு போட்டுட்டு இருந்தது 34 கிலோமீட்டர் ரோடு போடப்படுகிறது. இங்கே உள்ள ஊடகங்கள்லாம் ஒரு தவறான கருத்தை ஒண்ணு சொல்றாங்க, மோடி வளர்ச்சியை பத்தியே பேசல, பிரிவினையை பத்தி தான் பேசுறாரு அப்படின்னு. வளர்ச்சியை பத்தி அவர் 1 மணி நேரம் பேசுறாரு. நீங்க அந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு நீங்கள் விவாதம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். பல இடங்களில் பல மாநிலங்களுக்கு ஏற்றாற்போல் அங்க பிரச்சாரம் இருக்கிறது. அதுக்கு தமிழ்நாட்டுல விவாதம் செய்வது எந்த பலனும் பெறாது. அதனால யாரும் பிரிவினைவாதத்தை விதைக்கவில்லை. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் தான் இந்துக்களையும் முஸ்லிம்களும் சேர்ந்து விட்டால் என்ன செய்வது, அவங்களை பிரித்தே வைக்கணும் அப்படின்னு அவங்க தான் இந்த மாதிரி பாலிடிக்ஸ் செய்யறாங்களே தவிர, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இன்க்ளூசிவ் குரோத், ஒட்டுமொத்த வளர்ச்சி, அதுதான் அவரோட எண்ணம். அதைத்தான் அவர் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக பாஜக பல இடங்கள் அவங்க சொன்ன மாதிரி 400 இன்னொன்னு சொல்றாங்க, 400 சொன்னீங்க அப்புறம் சொல்ல விட்டுட்டீங்க. ஏங்க எனக்கு தான் நாங்க ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு, திருப்பி திருப்பி சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அதை நோக்கித்தான் போய்கொண்டு இருக்கிறோம். அதனால சும்மா ஏதோ இந்த கடந்த 5 ஆண்டுகள் 5 மாநில தேர்தல் வரும்போது என்ன சொன்னாங்க, எல்லாத்துலயும் பிஜேபி தோத்து போயிட்டோம்னாங்க. நான் பெரிய மாநிலங்கள் எல்லாவற்றையும் பிஜேபி தான் கைப்பற்றியது. அதே மாதிரிதான் எதிர்கட்சிகளின் நோக்கம் பகல் கனவாக நடைமுறைப்படுத்த நிஜ கனவாக வரவே வராது. ஆனால் நிச்சயமாக பாஜக பல இடங்களில் வெற்றி பெறும், 400 இடங்களை கைப்பற்றும், அதில் நிச்சயமாக வெற்றி பெறும். ஒரு மிகப்பெரிய ஜூன் 4 மிகப்பெரிய கொண்டாட்டமாக
பாஜகவிற்கு இருக்கும் என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். ராகுல் காந்தி பெண்களின் ஓட்டு பாஜகவுக்கு கிடைக்காது, மரியாதைக்குரிய மோடி கிடைக்காதுன்னு சொல்லி இருக்கிறாரு. நான் சொல்றேன், பெண்களின் ஓட்டு தான் அவருக்கு அதிகமா கிடைக்கும். ஏனென்றால் 10 கோடி பெண்களுக்கு இலவச கேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, மானிய விலையில் கேஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொன்னாரு, எங்க அம்மா புகை அடுப்புல சமைக்கிறத பார்த்து அவங்க நுரையீரல் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக நான் 10 கோடி பெண்களுக்கு நான் கொடுத்தேன்னு சொல்றாரு. 50 கோடி மக்களுக்கு வங்கி கணக்கு துவங்கப்பட்டிருக்கிறது. ராகுல் காந்தி சொல்றாரு 2500 உடனே நேரடி வங்கி கணக்கு போகுமான்னு. அவங்க எல்லாமே எந்தவித அடிப்படையும் இல்லாமல் வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள். பட்ஜெட்ல பணமே இல்லாம தான் அவங்க வாக்குறுதி, பிரஜாதால பணமே இல்லாம அவங்க வாக்குறுதி கொடுப்பாங்க. ஆனா மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அப்படி கிடையாது. 25 கோடி மக்களை வறுமை கோட்டில் இருந்து மேலெடுத்து கொண்டு வந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, முத்ரா வங்கியில 23,000 கோடி ரூபாயில இதுல ஏறக்குறைய 1/3 பங்கு பெண்கள் அதிகமாக, 3 பங்கு கூட இல்ல, 63% பெண்கள் பலனடைந்திருக்கிறார்கள். ஸ்டார்ட் அப்ல 83% பெண்கள் பலனடைந்திருக்கிறார்கள். ஆக பெண்கள் இன்னைக்கு பைலட்ல அதிகமாக பெண்கள் இருக்கிறது நம்ம நாட்டுல தான். இது எல்லாமே பாரத பிரதமரின் ஊக்கத்தினால் தான். அதனால ராகுல் காந்தி சொல்வது தவறாக போகும். மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு பெண்களின் ஆதரவு இருக்கிறது. பெண்கள் ஓட்டு நிச்சயமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கும் தாமரைக்கு தான் விழும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை என்பது எனக்கு கருத்து. நீட்டினுடைய கஷ்டம் தமிழ் சோழராஜுக்கும் தெரியும். ஆனா அவங்க இருக்கிற கட்சினால நீட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. கனிமொழி இல்ல, அவங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? இப்ப மருத்துவ துறையில இருக்கிறவங்களுக்கு தான் அதோட தேவை தெரியும். எனக்குள்ள ஒரு ஆதங்கமே மருத்துவத்துறையை தெரியாமலே இவங்க எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கிற சவாலான சூழ்நிலையில நான் ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில உதவி பேராசிரியரா இருந்திருக்கேன், அரசாங்க மருத்துவக் கல்லூரியில படிச்சிருக்கேன். ஆக இப்ப நமக்கு IAS IPS மாதிரி இதற்கும் தேர்வு வேணும்ன்றது எங்களை போன்ற மருத்துவர்களின் மிக அடிப்படை வாதம். இது மக்கள் அதை ஒப்புக்கொள்ள ஆரம்பித்து விட்டார். என்ன கேட்கிறேன், இன்னைக்கு 14 லட்சம் பேருக்கு மேல நம்ம தமிழகத்துல இருந்து எழுத ஆரம்பிக்கிறாங்கன்னா குழந்தைகள் ஒத்துக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். எனக்கு தெரிந்தே மிக எளிமையான குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீட்டுக்கு அப்புறம் மருத்துவ கல்லூரிகளில் சேர்ந்திருக்கிறார்கள். அதனால இவங்க நீட்டை பற்றியும் மருத்துவ கல்வியை பற்றியும் ஒரு புரிதல் இல்லாமல் தான் கனிமொழி முதற்கொண்டு பேசிக்கொண்டு வருகிறார் அப்படின்னு தான் எனது கருத்து. அவங்க அவங்களுக்கு வேண்டியவங்க கொஞ்சம் மருத்துவக் கல்லூரி வைத்திருக்கிறார்கள், அதற்கு ஆதரவாக அவர்கள் பேசுகிறார்களே தவிர இன்று ஏழை எளிய மக்களுக்கு இன்னைக்கு இந்தியா முழுவதும் நீட்டை ஒப்புக்கொள்ளாகிவிட்டது. எல்லா மாநிலமும் அதை ஒப்புக்கொண்டு ஆகிவிட்டார். அதனால நீட்டை பற்றி புரிதல் இல்லாமல் பேசுகிறார்கள் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கு. சவுத் இந்தியாவில் பிஜேபி வீக்னஸ் அதிகமாக சவுத் இந்தியா என்னமோ அவங்க ரொம்ப அவரே அப்புறம் வயநாடை விட்டுட்டு சவுத் இந்தியாவில் அவர் வீக்கா இருக்காரு. வயநாடை விட்டுட்டு எதுக்கு ரேபரேலிக்கு போறாரு? ஆக யாரு வீக்கா இருக்காரு? ஒரு 200 இடங்கள், நாங்க எவ்வளவு இடங்கள்ல போட்டி போடுறோங்க? சவுத்து முதற்கொண்டு இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் நாங்க அதிகமான இடங்கள்ல போட்டி போடுறோம். பாராளுமன்றத்துல 21 இடங்கள்ல நாங்க போட்டி போடுறோம். ஆனா அவங்க எத்தனை இடத்துல போட்டி போடுறாங்க? மொத்தமே 200 இடங்கள்ல. இந்த நாட்டை 50 வருஷம் ஆண்ட கட்சி மொத்தம் 200 இடத்துல கூட போட்டி போட முடியல. ஆனா அந்த கட்சி தொடர்ந்து பாரத பிரதமரை சவால் விடுவதும், அவர் சவாலுக்கு சவால் வரீங்களான்றதும், அதாவது எந்த விதத்திலும் அடிப்படையில் ஈடான தகுதி இல்லாதவர்கள் எப்படி சவாலை கொடுத்து கொண்டிருக்கணும். இன்னொன்னு நான் கேட்கிறேன், ராகுல் காந்தி இன்னைக்கு பிரதமர் சொல்லியிருக்காரு, நான் கூட நேற்று ஒரு பேட்டியில சொன்னேன், மந்திரி சபையின் தீர்மானத்தை கிழிச்சு எரிஞ்சார். யார் அவரு? என்ன உரிமை அவருக்கு இருக்கிறது? ஆக அப்படித்தான் அவர்கள் மந்திரிகளையே மதித்துக் கொண்டிருந்தார்கள், மந்திரி சபையை மதித்துக் கொண்டிருந்தார்கள். அவங்க பார்ட்டி கான்ஸ்டிடியூஷனே மதிக்கல. அவசர நிலையில் பாதிப்படைந்தவர்கள் நான்லாம், எங்க அப்பாலாம் 10 மாசம் சிறையில இருந்தாங்க. என்னோட தங்கச்சி அப்பதான் பிறந்தா. நான் கையெழுத்து போட்டேன் எங்க அம்மாக்கு கன்சென்ட் ஃபார்ம்ல. பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள். ஆக அவசர நிலை போன்ற ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிச்சிட்டு இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷனே மாத்திருவாரு மோடிஜி அப்படின்னு சொல்றாங்க. இல்லாத குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இடஒதுக்கீடா இருக்கட்டும், சிறுபான்மையினருக்கு வேற்றுமை காண்கிறோம் என்ற ஒரு குற்றச்சாட்டா இருக்கட்டும், கான்ஸ்டிடியூஷனை மாத்திருவாங்கன்றதா இருக்கட்டும், தேர்தலே வராது, இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் அடிப்படை இல்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் இதை நம்பவே மாட்டார்கள் என்பது மேடம். இப்போ பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல பிரதமர் வேட்பாளர் யாரும் அவங்க அறிவிக்கவே இல்லை. அதுதான் இப்போ விவாதத்துக்கு வரீங்களான்னு கேட்டா பாஜக ஒரு சவால் கொடுத்தாங்க, நீங்க உங்க பிரதமர் வேட்பாளர் சொல்லுங்க, நாங்க விவாதத்திற்கு வரோம் அப்படின்னு. அவங்களால கொடுக்க முடியாது. எப்படி கொடுக்க முடியும்? கெஜ்ரிவால் வெளியே வந்துட்டு
நான் சிறைக்கு செல்லாம இருந்தேன்னா செல்ல வேண்டாம்னா எனக்கு ஓட்டு போடுங்கன்றாரு. 2 முதலமைச்சர் சிறைக்கு செல்லும் சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முதலமைச்சர் வட மாநிலத்திற்கு போய் பிரச்சாரம் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாரு. ஒரு முதலமைச்சர், மேற்கு வங்க முதலமைச்சர், தேர்தல் முடிஞ்சப்புறம் பார்க்கலாம் யாருக்கு நான் ஆதரவு தருவேன்னு பினராயி விஜயனும் பிரியங்கா காந்தியும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆக முதலமைச்சர்கள்ட்ட இப்படி ஒரு ஒற்றுமை இல்லை. அதுல நவீன் பட்நாயக்கு, ஜெகன் போன்றவர்கள் எல்லாம் அந்த நிலைப்பாடையும் அவங்க எடுக்கல. ஆக என்ன நம்பிக்கையில அவங்க பேசுறாங்க? முதலமைச்சர்கள் எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து கூட அவங்களோட பிரதம அமைச்சர் கேண்டிடேட் அவங்களால செலக்ட் பண்ண முடியாது. இது மக்களுக்கு நன்றாகவே தெரியும். எங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, நாங்க பிரதமர் வேட்பாளரோடு மக்களை சந்திக்கிறோம். இது மத்திய தேர்தல். ஒரு பலமான பிரதமர் வேட்பாளரோட நாங்க சந்திக்கிறோம். அவங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் சொல்ல முடியாது. ஒரு ரேபரேலிக்கும் அமைதிக்கும் ஒரு வேட்பாளர் தேர்வு செய்யறதுக்கு விடிகாலம் வரைக்கும் அவங்க ஆக்குறாங்க. எப்படி பிரதம அமைச்சர் தேர்வு செய்ய முடியும்? அதனால அவங்க வீக்கஸ்ட் அலையன்ஸ் இப்ப இருக்கிறதுல. பாஜக அலையன்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் அலையன்ஸ். ஆக பலம் பொருந்தியவர்களை எதிர்த்து போராட முடியாமல் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் எனக்கு கருத்து. இப்போ காங்கிரஸும் திமுகவும் தோல்வி பயத்துலதான் இப்ப பிஜேபி. நிச்சயமா நான் கேட்கிறேன், டேட்டா எங்க இருக்கு? என்னமோ இன்னைக்கு தேர்தல் முடிவு வந்துட்ட மாதிரி முத ஃபேஸ்ல பிஜேபி ஸ்ட்ராங்கா இருந்தது. 2, 3, 4, 5 போக போக அவங்க குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்க. எதை வச்சு சொல்றீங்க நான் கேட்கிறேன். உங்களுக்கு என்ன டேட்டா வந்ததா? உங்களுக்கு என்ன கணக்கெடுப்பு இருக்குதா? அப்ப நீங்க வாய்க்கு வந்தெல்லாம் சொல்லலாமா? அதனால நான் என்ன சொல்றேன்னா, நாங்க பலம் பொருந்தியவர்களாக மாறிக்கொண்டு வருகிறோம். இது உங்களுக்கு எப்படி கவுண்டர் பண்றதுன்னு தெரியல. அதனால எதையோ நீங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு வந்தே பாரத்ல வந்தேன்ப்பா, மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. இது மாதிரி வளர்ச்சி என்னைக்கு நம்ம பார்த்தோம்? 75 வருஷம் ஆயிருக்கு இதே மாதிரி வளர்ச்சியை மக்களுக்கு கொடுப்பது. அதனால நீங்க என்ன வளர்ச்சி கொடுத்தீங்கன்னு மக்களுக்கு. நான் சிதம்பரம் இருந்தா இருப்பேன், இன்னைக்கு நம்ம நிதி அமைச்சரா இருந்தார். தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்தார் நீங்க கொஞ்சம் போய் கேளுங்களேன். 5 அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்தீங்க? தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ஏர்போர்ட் விரிவாக்கப்பட்டிருக்கிறது, திருச்சி ஏர்போர்ட் விரிவாக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு திட்டங்கள் இருக்கும்போது நீங்க என்ன செஞ்சீங்க? அதனால நிச்சயமாக மக்கள் பாஜகவுக்கு ஆதரவு தருவார்கள். குடியாத்தம் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு மகிழ்ச்சி. நேற்று பிரஸ் மீட் நல்லா